எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டார்டர் மோட்டார் எப்படி வேலை செய்கிறது. அதாவது ஸ்டார்டர் மோட்டார் என்பது இந்த வண்டியில் செல்ஃப் மோட்டார்னு சொல்லுவாங்கங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது மொதல் ஸ்டெப் என்னென்னா, இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுறோம். அது வேறு ஒன்றும் இல்லை. இக்னிஷன் கீனா அந்த டிரைவர் கீ இருக்குல்ல, டிரைவர் ஸ்டார்ட் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய அந்த கீ தான் டிரைவர் கீயை ஸ்டார்ட் நிலைக்கு திருப்புகிறான். அப்போதான் இந்த சோலனாய்டு சுவிட்ச் ஆனது பவர் ரிசீவ் செய்கிறது. டிரைவர் சாவியை திருக்கும்போது தான் சோலனாய்டு சுவிட்ச் ஆனது பவர் ரிசீவ் செய்கிறது. பார்த்துக்கோங்க. சோலனாய்டு செயல்பாடு, அதாவது சோலனாய்டு செயல்பாடு எப்படி இருக்கும்னா, சோலனாய்டு ரிலே மூலமாக பேட்டரி கரண்ட் ஸ்டார்டர் மோட்டாருக்கு அனுப்பப்படுகிறது. சோலனாய்டு ரிலே மூலமாக தான் பேட்டரி கரண்ட் ஸ்டார்டர் மோட்டாருக்கு அனுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் பினியான் கியர் முன்னால் நகரும் என்கேஜ் வித் ஃப்ளைவீல். மோட்டார் ஸ்பின்னிங், அதாவது ஸ்டார்டர் மோட்டாரில் உள்ள ஆர்மேச்சர் காயில் வேகமாக சுழலத் தொடங்கும். ஸ்டார்டர் மோட்டாரில் உள்ள ஆர்மேச்சர் காயில் வேகமாக சுழலத் தொடங்கும். இது பினியான் கியர் வழியாக ஃப்ளைவீலை சுழற்றும். பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, ஃப்ளைவீல் கிராங்க் ஷாஃப்டை சுழற்றி இன்ஜினை ஸ்டார்ட் ஆகும். இது மூலிமா தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த கீயை ரிலீஸ் செய்ததும் சோலனாய்டு என்ன ஆகும்னா டிஸ்என்கேஜ் ஆகும். இதனால் பினியான் கியர் மீண்டும் பின் செல்லும். ஸ்டார்டர் மோட்டார் செயல் இழக்கிறது. இந்த இடத்துல முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னா, ஆர்மேச்சரு, காமுடேட்டரும்பாங்க, பிரஷஸு, சோலனாய்டு சுவிட்சு, பினியான் கியரு. காப்பர் வைண்டிங் அதாவது காப்பர் வைண்டிங் உள்ளே சுழலும் பகுதி ஆர்மேச்சரில் இருக்கக்கூடிய காப்பர் வைண்டிங்கு. காமுடேட்டர் கரண்ட்டை டிசியாக மாற்றும் பகுதியாகும். பிரஷஸ், அதாவது கார்பன் பிரஷஸ், கரண்ட்டு இடமாற்றத்திற்கு இது உதவும். சோலனாய்டு சுவிட்ச் மோட்டாரை மற்றும் பேட்டரியை இணைக்கும். சரிங்களா? சோலனாய்டு சுவிட்சு. பினியான் கியர் என்ன ஆகும்னா, ஃப்ளைவீலையும் சுழற்ற பினியானையும் இணைக்கும். ஸ்டார்டர் மோட்டாரில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வீக்கு. மோட்டார் ஓடவே இல்லைன்னா பேட்டரி வீக்குங்க. ஒரு பினியான் கியரு என்கேஜ் ஆகாது. சோலனாய்டில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் பினியான் கியர் என்கேஜ் ஆகாதுங்க. அதே மாதிரி மோட்டார் ஸ்பின்னிங் ஸ்லோவாக இருந்ததுன்னா, இந்த ஒரு சாத்தியமான காரணம் என்னவாக இருக்குன்னா, பிரஷஸ் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா, பிரஷஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மோட்டார் ஸ்பின்னிங் ஸ்லோவாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஸ்டார்ட் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒயரிங் லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்டர்மிட்டன்ட் ஸ்டார்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இடைவிடாத தொடக்கம். இப்படி இருக்குன்னா ஒயரிங் லூஸாக இருக்குன்னு அர்த்தம். பினியான் டேமேஜ், அதாவது கியர் என்கேஜ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா பினியான் டேமேஜாக இருக்குன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஸ்டார்டர் மோட்டார் என்பது ஒரு சிறிய பாகம்தான். ஆனால் அது வேலை செய்யாமல் போய்விட்டால் பெரிய இன்ஜின் கூட உயிர் பெற முடியாது. தம்மாத்துண்டு மோட்டார் தான்
அவ்வளோ பெரிய இன்ஜினே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மலாம் எவ்வளோ விஷயத்த சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.